I swore I would never do this again. Actually, I'm not sure I swore I'd never do it again, but மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரைக்கும் ஆர்ஜே ரிலாங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களே வந்து சேரும். இந்த காணொலியில் பார்க்க இருப்பது, உலகத்தில் நாங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் எதையாவது தெரிவு செய்து அதில் இருந்து ஒரு சாதனை படைக்கிறார்கள். அப்படி ஒரு சாதனை தான் இது. கடந்த மாதங்களில் இலங்கையில் அதிகமாக இந்த புதுரட போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் இப்படியான சின்ன சின்ன போட்டிகளாக நடைபெற்றது. பனிஸ் உண்பது, அதே போல் ஜூஸ் குடிப்பது, தலகாணி சண்டை, இப்படிலாம் பல போட்டிகள் நடைபெற்றது. ஆனால் உலகத்தில் ஒரு கிண்ண சாதனை படைத்திருக்கிற ஒருவர், அமெரிக்காவின் இடாக்கு மாகாணத்தைச் சேர்ந்த டேவிட் ரஷ் என்பவர் 13.64 என்ற வினாடிகளில் 1 லிட்டர் லெமன் ஜூஸை குடித்து சாதனை படைத்திருக்கிறார். ஏற்கனவே இவர் 16.5 வினாடிகளில் 1 லிட்டர் ஜூஸை குடித்து சாதனை படைத்திருந்தார். அந்த சாதனை ஒருவர் முறியடித்திருந்தார். விடமாட்டேன் என்று இந்த டேவிட் ரஷ் 13.4 வினாடிகளில் 1 லிட்டர் லெமன் ஜூஸை குடித்து சாதனை படைத்திருக்கிறார். அதுதான் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் அதிகமாக பேசப்படுகிறது. அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பலரும் பல சாதனைகளை படைத்திருந்தாலும் டேவிட் ரஷ் இந்த 13.46 வினாடிகளில் இந்த எலுமிச்சம் ஜூஸை குடித்து சாதனை படைத்திருக்கிறது. அவருக்கு மிகப்பெரிய ஒரு வயிற்று நோய் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சாதனைக்கு ஒரு வயதில்லை, சாதனைக்கு ஒரு இல்லை, எதையும் வைத்துக்கொண்டு சாதிக்க முடியும் என்பதற்கு ரஷ் ஒரு உதாரண புருஷராக இருக்கிறார். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். ரஷ், உங்களுக்கு கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்த உங்களுக்கு ஆர்ஜே ரிலா யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.